பாத்தியா விஜய? பார்க்கல. நீயே பார்க்காதப்ப இந்த குள்ளச்சி நான் எப்படியா பார்ப்பேன்? விஜய் எப்பவுமே நல்லா இருப்பார். அவர் 10 முறை மறுபடியும் முதலமைச்சராக வருவார். இந்தியா பிரதமராக வாய்ப்பு இருக்கு. விஜயனா பார்க்கவே இல்லை, சத்தியமா அவரை பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அவரை பார்த்துட்டா போதும். அதுக்கு தான் எங்க வந்து வராங்க. ஆவடியில இருந்து தான் வந்திருக்காங்க. அம்பத்தூர் ஆவடியில இருந்து தான் வந்திருக்காங்க. நாங்க கண்டிப்பா தளபதியை பார்த்துட்டு தான் போவோம். எப்போ வருவாரு தெரியல, அதுக்கே காத்துட்டே தான் இருப்போம் நாங்க. பாத்தியா விஜய? பார்க்கல. நீயே பார்க்காதப்ப இந்த குள்ளச்சி நான் எப்படியா பார்ப்பேன்? பயங்கரமாவா? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இதெல்லாம் மூத்த அடந்து அப்படியே ஊந்துடுவான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதான் உண்மை. போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் முதலமைச்சவர் யானவர் யாரடான்னு அவனுக்கு புத்தி வேணா? பித்தலாட்டம், ஃப்ராடு, முள்ளமாரி, முடித்தவிக்கி ஊரை கவுத்து உலையில போட்டு ஊரு உள்ள டாக்டர்லையும் அவர் வெளிநாட்டு டாக்டர் கிட்ட போறாராம். விஜய் எப்பவுமே நல்லா இருப்பார். அவர் 10 முறை மறுபடியும் முதலமைச்சராக வருவார். அதுக்கு மக்கள் எல்லாம் பங்குதாரராக இருக்கிறோம். மாற்றம் வேணும்னு தான் இந்த 2 அணியை ஜனங்க கவுத்துட்டாங்க. அவங்க இருந்ததை விட இவர் வந்த அப்புறம் தான் சிங்க பெண்கள் திட்டத்துல நிறைய பாதுகாப்பு இருக்கு. ஜாயின் பண்றீங்க? ஓ சார், நீ எனக்கு தினோ போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ண நான் சிங்கப்பெண்ணுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, வேற மாதிரி கலெக்டர் கமிஷனர் அவங்கள விட சிங்கப்பெண் திட்டம் சீரும் சிறப்புமாக நன்றாக நடந்து கொண்டிருக்கு. அண்ணா ஒரே ஆளை போறதாண்ணா, ஆளை போறதான் உண்மையான ரெக்கார்டுண்ணா. எங்கள் அண்ணன் வர வரைக்கும் ஃபுல்லாக ஆளை போறதான். இங்கே எவ்வளோ ஜனம் பார்த்துருக்கீங்க? இது எல்லாமே எங்கள் அண்ணனுக்கோசரம் கூட்டின கூட்டம். வேற லெவலு. எங்கள் அண்ணனா அவனை கடல் மாதிரி வந்துக்குது பார். வேற லெவலு. எங்களுக்கு தெரியாதுண்ணே. போலீஸ்காரங்க இருக்காங்க சார், கீழே இறங்குங்க. அவங்க யாருண்ணா வந்துக்கிறாங்க? ப்ரொடக்ஷன் வந்துக்கிறாங்களா, என்னத்துக்கு வந்துக்கிறாங்க? ஒருத்தர் சொன்னா இது உதயன தம்பிடா. நான் நம்ம தம்பிடா, தம்பி தம்பி நடவடிக்கை அவர் ஜெயில தான் இருப்பாரு. அதிகமா இருக்கு அவனுக்கு மேல ஊழல். திமுக காரனுங்க எல்லாருமே ஊழல் சக்திக்கா. ஒரு நாள்ல நல்லா செஞ்சிருப்பானுங்களா? தளபதி மாதிரி ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாதுக்கா. அண்ணாமலையாலே ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு நாள் இது திமுக கோட்டை, இது இனிமே டிவிக கோட்டை. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஏன்னா நாங்களாம் ரொம்ப ரொம்ப அவர் தான் உயிரே தரும். சின்ன வயசுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் தான் விவரம் தெரிஞ்ச. அம்மா அவர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்காரோ நான் அங்கெங்கெல்லாம் போய் பார்த்திருக்கேன். 4 தடவை பார்த்திருக்கேன் நான். ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். உயிரே கொடுப்பேன் ப்ரோ அவருக்காக. நான் அவர் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பா
கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம இந்தியா பிரதமராக வாய்ப்பு இருக்குது விஜய் அண்ணா. மக்கள் இவ்வளோ க்ரௌடு இருக்குது உங்கள் தமிழ்நாட்டிலேயே. இன்னும் வளர்ச்சி மேலே மேலே உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிஸ்டர் அண்ட் பிரதர், அம்மாமார்கள், அப்பாமார்கள், அண்ணாமார்கள், தாய்மார்கள் இவங்களை எல்லாம் ஒரு ரோடு ஷோ மட்டும் கொஞ்சம் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் விஜய் அண்ணா. ஐ லவ் யூ விஜய் அண்ணா. போலீஸ் ஒரே ஒரு தடவை பார்த்துறோம், அது போதும் எங்களுக்கு. ஒரு தடவை அந்த முகத்தை பார்த்துட்டா போதும் எங்களுக்கு. அதுக்கு தான் நாங்கள் வரோமே. பெரம்பூர் மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு ரோட் ஷோ சொல்லுப்பா. நான் பார்க்கவே இல்லைண்ணா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுகிறேண்ணா. என்னடா பண்ணுறது விஜய் நான் பார்க்காம இதை பூ கூட கையில் வச்சுருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. சொல்லி இப்படி டிவைட் பண்ணி அமிச்சேன். என்னண்ணா இது அண்ணா இது சொல்லுங்க. மக்களின் ஒரே முதல்வர் மக்களின் ஒரே முதல்வர். என் மகன்கள் 2 பேரும் பட்டதாரிகள். இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட நான் 13 வயதிலிருந்து இந்த திராவிட முன்னேற்றத்தில் இணைந்துள்ளேன். கிட்டத்தட்ட நான் 35 வருட காலமாக இந்த இயக்கத்தில் பயந்துள்ளேன். நான் திமுக தொண்டரணியில் உள்ளேன். எனது 2 குழந்தைகளும் பட்டதாரிகள், ஆனால் இன்றும் வேலை கிடைக்கவில்லை. ஆகவே வந்திருக்கின்ற அரசாவது இந்த ஏழையினுடைய குடும்பத்திற்கு உதவுமாறு மிக்க பணியுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க. ஆட்சி நல்லா சூப்பராக பரவாயில்லப்பா. விஜய் வந்து பரவாயில்ல. நான் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டேன், ஃபோன்லேயே பேசினேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஓட்டில் போடாத முன்னே நான் தான் சொன்னேன், விஜய் போடுங்க, இந்த வாட்டி பார்க்கலாம், என்ன நல்லதாக செய்வோம் விஜய் அப்படின்னு. எங்கள் வீட்டில் 20 ஓட்டு போட்டோம். 20 ஓட்டு போட்டோம் எங்கள் வீட்லேயே. அவர் நல்லபடியாக இருக்கணும். நல்லா இருந்து நாட்டுக்கு நல்லதாக செய்தால் போதும். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு. என்ன நீண்டமான சுதந்திரம் கிடச்சிருச்சு. 2026 மக்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த பெரம்பூர் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க, நிறைவேற முடியாது நிறைய இருந்துச்சு. ஆனால் பெரம்பூரில் அவர் சொன்ன வாக்குறுதியை பெரம்பூரில் நிறைய நிறைவேற்றிருக்கிறார். இன்னும் நிறைவேற்றுவார். இதுக்கு மேலே நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றி அவருக்கு.